ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டார்கெட் இஷ்யூஸ். நம்ம டார்கெட் இஷ்யூஸில் வர ஜூன் 9ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு பொது தமிழில் 95, அதாவது மொத்தம் தமிழில் வந்து நமக்கு 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த 100 கொஷின்ஸில் 95+ கொஷின்ஸ் நம்ம கரெக்டாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி பொது தமிழுக்கு மட்டுமான ஒரு 50 டேஸ் ஸ்டடி பிளான், ஜென்ரல் தமிழுக்கு மட்டுமான ஒரு 50 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே வந்து தமிழ் நல்லா படிச்சிருப்பீங்க, ஃபுல்லாக ரிவிஷனுக்கு வந்திருப்பீங்க. இப்போ ரிவிஷன் பண்ணுறதுல நம்ம எப்படி ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக் ப்ளஸ் சிலபஸ், அதாவது ஸ்கூல் புக்கும் படிக்கிறீங்க, அட் த சேம் டைம் சைட்லேயே நமக்கு பொது தமிழ் இருக்கக்கூடிய சிலபஸையும் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு பிரித்து படிச்சுட்டு வர போகிறீங்க. அதாவது நம்ம ஸ்கூல் புக்கும் படிக்கிறோம், சிலபஸ் வைஸும் படிச்சுட்டு வர போகிறோம். இந்த டெஸ்ட் சீரிஸில் மொத்தம் 50 டெஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த டைம் டேபிள் பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த டெஸ்ட் சீரிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஜென்ரல் தமிழ், பொது தமிழுக்கான சிலபஸ் பார்க்கலாம். ஸோ பொது தமிழில் பகுதி ஆ பார்த்தீங்கன்னா இலக்கணம். பகுதி ஆ வந்து இலக்கணம். இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொருத்துதல், ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்கள். பொருத்துதல், நூல் மற்றும் நூலாசிரியர், பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல், பொருந்தாத சொல்லை கண்டறிதல், பிழை திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல், ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல். ஸோ இந்த பாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் தான் இருக்கும். ஆனால் நம்ம படிக்கும்போது சிலபஸ் எது அப்படின்றத தெரிஞ்சு நம்ம தெளிவாக படிச்சுட்டு போகணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னாடி இருக்கிற அந்த புக் எக்ஸசைஸ்லாம் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதை நல்லா இது நம்ம சிலபஸ்க்குள்ளே இருக்குது, அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தெரியாது. ஸோ நம்ம எப்போ நம்ம சிலபஸை எடுத்து அந்த சிலபஸ் வைஸ் நம்ம படிக்கும் போது தான் எதெல்லாம் இந்த சிலபஸ்க்குள்ளே இருக்கிறது நமக்கு ஸ்கூல் புக்ஸில் தான் இருக்கும், வேறு எங்கேயும் இருக்காது. ஸ்கூல் புக்ஸில் எல்லாமே கவர் ஆகும். அந்த ஸ்கூல் புக்ஸில் இருக்குது அப்படின்றது தெரியாமையே நம்ம வந்து படிப்போம். அப்போ வந்து நம்ம சிலபஸ் வைஸ் தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பார்ட் ஏ பகுதி ஆ எது, பகுதி ஆ மற்றும் பகுதி இ எது அப்படின்றது நமக்கு தெளிவாக நம்ம சிலபஸ்க்குள்ளே பார்க்கும்போது தான் நம்ம ஸ்கூல் புக்ஸில் படிக்கும்போது அது இன்னும் நம்ம நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிப்போம். இப்போ பகுதி ஆல வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம், அடுத்த பகுதி ஆல வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம். இங்கே பாருங்கள், பகுதி ஆல வந்து இலக்கியம். இந்த இலக்கியத்தில் தான் நம்ம திருக்குறள் படிக்கிறோம். அடுத்த அறநூல்கள், கம்பராமாயணம், புறநானூறு, அகநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம், அடுத்த சிற்றிலக்கியங்கள், இது எல்லாமே வந்து நம்ம பகுதி ஆல தான் படிக்கிறோம். அடுத்த பகுதி ஈல வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்களும் அவர்கள் செய்த தொண்டும். இப்போ தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், அடுத்து வந்து மரபு கவிதை எழுதிய முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், புது கவிதையில் பார்த்திங்கன்னா பிச்சமூர்த்தி, சீசு செல்லப்பா, தருமு சிவராமு, இவங்க எல்லாருமே நம்ம 6th-12th 12th படிக்கக்கூடிய புக்ஸில் தான் இவங்க எல்லாமே கவர் ஆவாங்க. அப்போது நம்ம சிலபஸ் உள்ள ஒரு புரிதல் இருந்தால் தான் நம்ம ஈஸியாக படிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் தமிழுக்கான மட்டும் ஒரு 50 டேஸ் ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். இந்த ஸ்டடி பிளான் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது, இந்த டெஸ்ட் சீரிஸ் என்றைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ஏப்ரல் 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் எப்படி நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு படிப்பீங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்கும் படிக்கிறீங்க, சிலபஸ் வைஸ் படிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை பாருங்கள், 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1, அதாவது 6ஆம் வகுப்பில் முதல் பருவம் மட்டும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். மொத்தம் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் உங்களுக்கு 100 கொஷின்ஸ் கேட்போம். அந்த 100 கொஷின்ஸில் ஃபஸ்ட்டு 50 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். அடுத்த 50 கொஷின்ஸ் வந்து இந்த பகுதி ஆ டாப்பிக்கில் இருந்து, அதாவது பகுதி நம்ம பார்ட்டியை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 21 டாபிக்ஸ் இருக்கும். பார்ட்டே வந்து இலக்கணம், பகுதி ஆ வந்து இலக்கணம், அதில் 21 டாபிக் இருக்கும். அந்த 21 டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு 3 டாப்பிக்கில் இருந்து மட்டும் உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் 50 கொஷின்ஸ் கேட்போம். ஓகேவா? அப்போது நீங்கள் ஸ்கூல் புக்ஸும் படிச்சுட்டு வர்றீங்க, 6th டேர்ம் ஒன்னே நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சிருவீங்க, இந்த சிலபஸ் டாபிக்ஸை நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலபஸ் டாபிக்ஸ் நம்ம படிக்கும் போது தான், இப்போ இலக்கணம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய நம்ம வந்து எதெல்லாம் இலக்கணத்துக்குள்ளே கவர் ஆகும் அப்படின்றது தெரியாது, ஒரு டவுட் இருக்கும். அப்போது நீங்கள் இந்த மாதிரி படிக்கும் போது தான் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நமக்கு முக்கியம் அப்படின்றது ஒரு தெளிவு, ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும். இப்படி படிக்கும் போது நீங்கள் எதையுமே நீங்கள் விட்டுட்டு போக மாட்டீங்க, எல்லாத்துலேயும் ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. அடுத்த டெஸ்ட் பாருங்கள், 6th டேர்ம் 2லேருந்து உங்களுக்கு 50 கொஷின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் 50 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பகுதி ஆல டாபிக் வந்து 4, 5, 6, அதாவது 4வது டாபிக், 5வது டாபிக், 6வது டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதுதான் பார்ட், இது பார்ட் சி, பகுதி இ. பார்ட் ஏ பாருங்கள், செகண்ட் டெஸ்ட்டில் வந்து இந்த 4 டாபிக் 4, டாபிக் 5 அண்ட் டாபிக் 6, இந்த 3 டாப்பிக்கில் இருந்தும் உங்களுக்கு 50 கொஷின்ஸ் வரும். அப்போ இந்த 3 டாப்பிக்கில் நீங்கள் என்னவாயிடுவீங்க, ரொம்ப தெளிவாயிடுவீங்க. ஸோ இது போல் தான் வந்து நம்மளுக்கு டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்கூல் புக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நியூ புக்கு, ஓல்டு புக்கு, இதுமாதிரி ஃபுல்லாகவே கவர் பண்ணுவோம். சிலபஸ் டாபிக்ஸ் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 3மே கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே கவர் ஆகிடுது. இப்போ இங்கே வந்து பகுதி ஆ வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. அடுத்து வந்து பகுதி ஆலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட்டு அதே போல் பகுதி ஆ வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. அடுத்து பகுதி இ பார்ட் சி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 50 டெஸ்ட்டு. அதில் நிறைய ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே ரிவிஷன் தான். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிவிஷன் தான். அதே மாதிரி இங்கேயுமே வந்து அதாவது சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடியதுலையுமே இங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ரிவிஷன் தான். இங்கே வந்து இது வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. மொத்தம் 50 டெஸ்ட்டு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ரிவிஷனுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கரெக்டானதாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் இந்த டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கூல் புக் வைஸ்லேயும் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. அட் த சேம் டைம் சிலபஸ் வைஸ்லேயும் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ 50 டெஸ்ட் இருக்குது. ஸோ 5000 கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்கள் இல்லைனா ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இதை நீங்கள் அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 100 கொஷின்ஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயும் உங்களுக்கு தெளிவு ஏற்படும். அதே போல் சிலபஸ் வைஸ்லேயும் உங்களுக்கு தெளிவு ஏற்படும். சிலபஸ் வைஸில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, எது பார்ட் ஏக்குள்ளே வரும், பார்ட் பிக்குள்ளே வரும், பார்ட் சிக்குள்ளே வரும் அப்படின்றது என்ன கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.